Hello, my dears. Once again, welcome back to Spoken English Achievers. I hope you're all doing well. Today's sentences are ready. Let's start. நான் நினைத்தது போல் அவன் கிடையாது. நான் நினைத்தது போல் அவன் கிடையாது. He is not what I thought. He is not what I thought. நாங்கள் அவனுக்கு நிம்மி என்ற பட்ட பெயரை வைத்தோம். நாங்கள் அவனுக்கு நிம்மி என்ற பட்ட பெயரை வைத்தோம். We nicknamed him நிம்மி. We nicknamed him நிம்மி. இந்த உணவகம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். இந்த உணவகம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். This hotel is always open. This hotel is always open. இந்த கடை 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். இந்த கடை 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். This shop is open 24 hours. This shop is open 24 hours. எந்த நேரத்திலும் நீ எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். எந்த நேரத்திலும் நீ எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். You can buy whatever you want at any time. You can buy whatever you want at any time. இந்த கடையை மூடி நான் பார்த்ததில்லை. இந்த கடையை மூடி நான் பார்த்ததில்லை. I have never seen this shop closed. I have never seen this shop closed. அவன் கோபமாக புத்தகங்களை மேசையின் மீது வீசி எறிந்தான். அவன் கோபமாக புத்தகங்களை மேசையின் மீது வீசி எறிந்தான். He angrily threw the books on the table. He angrily threw the books on the table. நான் அவளை வங்கியில் சந்தித்தேன். நான் அவளை வங்கியில் சந்தித்தேன். I met her at the bank. I met her at the bank. Next one is நான் அவனை கடைக்கு அனுப்பியிருக்கிறேன். நான் அவனை கடைக்கு அனுப்பியிருக்கிறேன். I have sent him to the shop. I have sent him to the shop. குழந்தையை பராமரிக்க நாங்கள் ஒரு செவிலியரை நியமித்தோம். குழந்தையை பராமரிக்க நாங்கள் ஒரு செவிலியரை நியமித்தோம். We engaged a nurse to look after the baby. We engaged a nurse to look after the baby. இந்த சம்பவம் குறித்து நான் போலீஸில் புகார் செய்தேன். இந்த சம்பவம் குறித்து நான் போலீஸில் புகார் செய்தேன். I reported this incident to the police. I reported this incident to the police. Next one is அவள் என்னை அவளுடைய பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தினாள். அவள் என்னை அவளுடைய பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தினாள். She introduced me to her parents. She introduced me to her parents. அவன் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. அவன் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. He is not willing to say sorry.
He is not willing to say sorry. அவன் சொன்னது உண்மையாகிவிட்டது. அவன் சொன்னது உண்மையாகிவிட்டது. What he said came true. What he said came true. Next one is புத்தகத்தை வலது அலமாரியில் வை. புத்தகத்தை வலது அலமாரியில் வை. Place the book on the right shelf. Place the book on the right shelf. Next one is அவன் ஒரு சுயநலவாதி. அவன் ஒரு சுயநலவாதி. He is a self-centered person. He is a self-centered person. எனக்கு ஒரு வார விடுப்பு வேண்டும். எனக்கு ஒரு வார விடுப்பு வேண்டும். I want a week off. I want a week off. புரிந்து கொண்டதற்கு நன்றி. புரிந்து கொண்டதற்கு நன்றி. Thank you for understanding. Thank you for understanding. நான் அவளை சில மளிகை சாமான்கள் வாங்க அனுப்பியிருக்கிறேன். நான் அவளை சில மளிகை சாமான்கள் வாங்க அனுப்பியிருக்கிறேன். I have sent her to buy some groceries. I have sent her to buy some groceries. அவன் பெட்டியை கீழே கொண்டு சென்றான். அவன் பெட்டியை கீழே கொண்டு சென்றான். He carried the box downstairs. He carried the box downstairs. நான் புத்தகத்தை படித்துவிட்டு மீண்டும் அலமாரியில் வைத்தேன். நான் புத்தகத்தை படித்துவிட்டு மீண்டும் அலமாரியில் வைத்தேன். I read the book and placed it back on the shelf. I read the book and placed it back on the shelf. அவள் விடுமுறை முடிந்து வேலைக்கு திரும்பினாள். அவள் விடுமுறை முடிந்து வேலைக்கு திரும்பினாள். She returned to work after her vacation. She returned to work after her vacation. எனது சம்பளத்தை உயர்த்தும்படி அவரிடம் கோரிக்கை வைத்தேன். எனது சம்பளத்தை உயர்த்தும்படி அவரிடம் கோரிக்கை வைத்தேன். I requested him to raise my salary. I requested him to raise my salary. My dears, thank you for watching this video. See you again tomorrow. Be safe and goodbye.